அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து பீஃப் மக்ரோனி. எப்படி பீஃப் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான மக்ரோனி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் இதனால நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 கிராம்பு, அப்புறம் 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய பல்லாரி வந்து பொடிசாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம அந்த பல்லாரி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு 1 பார்ட் ரெசிபி மாதிரி நம்ம ஒரே குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை நல்லா மறைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய தக்காளி வந்து பொடிசாக வெட்டி அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கணும். நம்ம தக்காளி கூட எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு நல்லா வந்து ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். மூடி போட்டு இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த தக்காளி நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு அப்படின்னு வந்திருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம பீஃப் வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் சேர்த்துருக்கேன். பீஃப் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு பீஃபை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து அந்த வெங்காயம், தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் இதோட சேர்க்க போகிறேன். நம்ம வந்து எப்போதும் கறி குழம்புக்கு வந்து என்ன மசாலா தூள் சேர்ப்போமோ அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா வந்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த பீஃபோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து முதல்ல பீஃபை வந்து நல்லா வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து அந்த பீஃப் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஒரு 10-15 விசில் விட்டு எடுத்தோம்னா பீஃப் வந்து நல்லா வந்து நமக்கு வெந்து வந்துடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு நல்லா வந்து நம்ம விசில் போட்டு எடுத்துடலாம். நல்லா ஒரு 10-15 விசில் போட்டோன்னா நமக்கு பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒரு 10லேருந்து 15 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி திரும்ப வந்து நம்ம மக்ரோனி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஃபேவரெட்டில் உள்ள சங்க மக்ரோனி தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஜூஸியாக நல்ல சூப்பியாக வந்து நமக்கு மக்ரோனி கிடைக்கும். இப்போ நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டோம் நல்லா வந்து நமக்கு வந்து மக்ரோனி வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம வந்து கறியை வந்து வேக வச்சுருக்கறனால நமக்கு வந்து மக்ரோனி மட்டும் நமக்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மட்டன்லேயும் இதே மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து நம்ம வந்து மக்ரோனி பண்ணலாம். முதல்ல மட்டனை வந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்ரோனி சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்தோம்னா நல்ல ஜூஸியாக நல்ல க்ரீமியான பீஃப் மக்ரோனி வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பாக வந்து கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மக்ரோனி வந்து ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டின்னருக்கு செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் ஃப்யூச்சரில் போட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.